அப்புறம் பெத்தனா கிணறு தோன்றதுக்காக மார்க் பண்ண இடத்தவே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த கிளவி அடுத்த நாள் காலையில இந்த கிளவி பெத்தனா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள இருந்த குச்சியை எடுத்து வேற என்னக்கா மார்க் பண்ணி விட்டுருது வேணும்னு. அப்புறம் ஒரு வழியா கிணறு விட்டுறதுக்கு நீரோட்டம் பார்த்தாச்சு. அப்புறம் கிணறு தோண்டணும் இல்லையா, அதுக்காக 4 சின்ன பையங்களும் சேர்ந்து பக்கத்து ஊர்ல கிணறு விட்டுறவரை பார்த்து என்னைக்கு நல்ல நாள், எப்படி எல்லாம் தோண்டலாம், எவ்வளோ ஆகும்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள பெத்தனோட பாட்டி ஒரு சிலுவண்டு வேலையை பார்த்து விட்டுறோம். என்னன்னா காடு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிடும். இந்த கிளவி ஆரம்பத்துல இருந்தே பெத்தனோட விஷயத்துல ரொம்பவே கிராஸ் ஆகிக்கிட்டே வருது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெத்தனா வேமா எக்ஸல்ல வந்து ஆட்டை களைச்சு விட்டுறான். இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த 4 சின்ன பையங்களும் சேர்ந்து கடப்பாறை வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா இவங்களே கிணறு வெட்ட போறாங்களாமா. அப்புறம் இவங்களே மார்க்கெட்டுக்கு போய் கடப்பாறை எவ்வளோன்னு கேட்குறாங்க. கடப்பாறை வைக்கிறவர் அடிக்கு 100 ரூபான்னு சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட காசு இல்லாததால திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னென்னு பிளான் பண்ணுறாங்க காசு சேகரிக்கிறதுக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 3 மாதம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு பிள்ளையார் சிலையை செஞ்சு ஊருக்குள்ள போய் சொல்லி காசு சேகரிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கடப்பாறை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கிணறு தோண்டி அதில் குளிச்சு சந்தோஷமாக விளையாடுறாங்க.